So Akhil, have you made up your mind? Dad regularly interacts with top international and national institutions and give us more hands-on knowledge. Hope you're not talking about any fancy foreign university, which we can't afford. No Dad, I'm talking about Dhanalakshmi Srinivasan University, DSU. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி பெரம்பலூர். ஸோ இந்த யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணலாமா வேணாமா, அப்படி என்னதான் இங்கே இருக்குது, மற்ற காலேஜ் கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே அப்படி என்ன இருக்குது, இங்கே சேரலாமா, இந்த ஃபீஸுக்கு ஒர்த்தா, அப்படி என்ன தான் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் கண்டிப்பாக டவுட் வந்து வரும். ஸோ அந்த யூனிவர்சிட்டி பார்த்து ஃபுல் ரிவ்யூ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த யூனிவர்சிட்டி வந்து எங்கே இருக்குது, எப்போ ஓப்பன் பண்ணாங்க, இதுக்கான பிரான்ச்சஸ் வேற எங்கெல்லாம் இருக்குது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, பிளேஸ்மெண்ட் எந்த மாதிரி பண்ணுறாங்க, டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸ் எந்த மாதிரி படிச்சுட்டு நமக்கு வந்து டீச் பண்ணுறாங்க, எவ்வளோ கம்பெனிஸ் உள்ளே வராங்க, பிளேஸ்மெண்ட் ரேஞ்ச் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, எவ்வளவு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ட்ரெஸ் கோடிங் எந்த மாதிரி இருக்கும், ராகிங்லாம் இருக்குமா, ஹாஸ்டல் ஃபுட்டு எப்படி இருக்கும், ஹாஸ்டல் எந்த மாதிரி ஃபீஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அண்ட் முக்கியமான விஷயம் இங்கே சிலபஸ் எந்த மாதிரி இருக்கும், நம்ம படிக்கும் போகிற சிலபஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும், பேப்பர் கரெக்ஷன் எந்த மாதிரி பண்ண போகிறாங்க, அண்ட் முக்கியமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், மொபைல் யூஸ் பண்ணலாமா கூடாதா, கல்ச்சர் எப்படி இருக்கும், இந்த மாதிரி 1008 கேள்விகள் வந்து பசங்களுக்கும் இருக்கும், பேரண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ அந்த எல்லா கொஸ்டினுக்கும் நம்ம ஆன்சர் தான் நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல தெளிவாக பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம போடுற அப்டேட் தான் உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் பெல்ல ஆல் நினச்சிருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு அட்மிஷன் புக் பண்ணணும், ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும், இந்த மாதிரி எந்த ஒரு அட்மிஷன் வாங்க நினச்சாலும் புக் பண்ண நினச்சாலும் ஸ்க்ரீன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அட்மிஷன் வந்து ஃப்ரீயாகவே புக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த யூனிவர்சிட்டி சேர்றவங்களுக்கு ஸ்பெஷலான ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபார்ம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக சொல்லுவாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஓகே, இந்த யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ பெரம்பலூரில் இருக்குது. கரெக்டாக பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த யூனிவர்சிட்டி இங்கே வரணும்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்தாலே இந்த யூனிவர்சிட்டி வந்து ரீச் பண்ணிடலாம். ஓகே, இந்த யூனிவர்சிட்டி எப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 இந்த யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான பிரான்ச்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர். ஸோ 2 பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு இங்கே என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க கண்டிப்பாக நமக்கு வந்து டவுட் வரும். என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் அலைட் சயின்ஸ், இந்த பேராமெடிக்கல் கோர்ஸ், கார்டியாலஜி, ஓடிஏடி, ஆப்ரேஷன் தியேட்டர், அனஸ்தீசியா, ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் ஃபார்மசி, ஸ்கூல் ஆஃப் தெரப்பி, இந்த கோர்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பட் திருச்சி கேம்பஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய கோர்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. பெரம்பலூரில் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் ஆஃபர் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த கோர்ஸ்க்கான PDF வந்து வேணும் நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, நிறைய பேருக்கு இப்போ டவுட் வரும், இங்கே இந்த யூனிவர்சிட்டியில் பிளேஸ்மெண்ட் எப்படி பண்ணுறாங்க, என்னென்ன கம்பெனிஸ் உள்ளே வராங்க, கண்டிப்பாக நமக்கு வந்து டவுட் வரும். ஸோ பிளேஸ்மெண்ட்டை பார்க்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா MNC கம்பெனி தான் உள்ளே வராங்க. MNC கம்பெனினா மல்டிநேஷ்னல் கம்பெனி அப்படி சொல்லுவாங்க. என்னென்ன கம்பெனிஸில் உள்ளே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இன்ஃபோசிஸ், TCS, விப்ரோ, HCL, கோலின்ஸ், ஏரோஸ்பேஸ், LNT, சாம்சங், கேப்ஜெமினி, மைக்ரோசாஃப்ட், கூகுள், ஜோகோ, அசெஞ்சர், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 100+ MNC கம்பெனி வந்து உள்ளே வராங்க. இப்போ இங்கே என்ன ஒரு முக்கியமான விஷயம், நம்ம எதனால் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு யூனிவர்சிட்டியும் பண விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா. அப்படி என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதாவது உங்களுக்கு இங்கே சிலபஸே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு காலேஜே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க. பட் இங்கே யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் ஆனது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு MNC கம்பெனி, மைக்ரோசாஃப்ட், இன்டெல், ஸோ இந்த மாதிரி ஒரு MNC கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் மேக் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் செம்மில் என்ன படிக்கணும், செகண்ட் செம்மில் என்ன படிக்கணும் அப்படி சொல்லி சிலபஸ் மேக் பண்ண போகிறதே ஒரு MNC கம்பெனி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உள்ளவே உங்களுக்கு வந்து எல்லாமே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படி சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ மைக்ரோசாஃப்ட் அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அத்ராசிங் ட்ரைனிங் சென்டர், AWS அகாடமி, ஒராக்கிள் அகாடமி, IoT, ஆட்டோடெஸ்க், AR/VR டெக்னாலஜி, ட்ரோன் டெக்னாலஜி, இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு டவுட் வரும், இது என்ன சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னா என்ன அப்படி சொல்லி கண்டிப்பாக நிறைய பேருக்கு டவுட் வரும். ஸோ இதுதான் முக்கியமான விஷயமே. நீங்கள் தனலட்சுமி ஏன் சூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு மிகப்பெரிய ரீசன் இருக்குது. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைக் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு CSE படிக்கிறீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 4 years கோர்ஸ்.
உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக நிறைய விஷயங்கள் தெரியணும். அதாவது ஏடிஎஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், க்ளவுட் ஸ்டோரேஜை பற்றி தெரிஞ்சுக்கணும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாக் செயின் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு டெக்னாலஜி பற்றி நீங்கள் நிறைய பேர் படிக்க ஆசைப்படுவோம். பட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அதுக்கு எல்லாமே மற்ற காலேஜ் எடுத்திங்கன்னா அதுக்கு தனியாக ஃபீஸ் வந்து வாங்குவாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ சிஎஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு செமஸ்டர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் அடிஷ்னலாக பண்ணலாம். ஸோ இப்போ ஆப்பிள் ஐஃபோன் இருக்குது, மைக்ரோசாஃப்ட், இவங்களாம் பார்த்தீங்கன்னா தனியாக கிளாஸ் நடத்துகிறாங்க உங்களுக்கு வந்து. இப்போ மைக்ரோசாஃப்ட்னா என்ன அப்படி சொல்லி நிறைய பேர் டவுட் வரும். என்னன்றதை அவங்க ஷார்ட்டாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அண்ட் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் மெஷின் லேர்னிங், அதாவது ஏடிஎஸ் ஏஎம்எல். இந்த பிஸ்னஸில் இப்போ நம்பர் 1ல யார் இருக்கா அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பண்ணுறாங்க. ஏடிஎஸ் ஏஎம்எல் இந்த டெக்னாலஜி பற்றி டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே ஆஃபர் பண்ணுறாங்க. இதே நீங்கள் ஒரு மற்ற காலேஜில் போய்ட்டு படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு கேம்பஸ்க்கும் ஒவ்வொரு எம்என்சி கம்பெனி கிளாஸ் நடத்தாங்க அப்படின்னா தனித்தனியாக ஃபீஸ் வாங்குவாங்க. பட் தனலட்சுமி ஸ்ரீனிவாசனில் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து பண்ணி தராங்க. ஸோ அந்த மைக்ரோசாஃப்ட்ன்றவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஏடிஎஸ் ஏஎம்எல் பற்றி அடிஷ்னலாக சொல்லிக் கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நம்ம வந்து சொல்லலாம். அந்த அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு கம்பல்சரி பார்த்தீங்கன்னா இன்டெல், என்இசி, நிப்பான் ஜப்பான் எலக்ட்ரானிக் கம்பெனி, ஸோ இவங்களா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ 8 செமஸ்டர் இருக்குது அப்படின்னா எவ்ரி செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஏடிஎஸ் ஏஎம்எல் பற்றி தனியாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அட்வான்ஸாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா மைக்ரோசாஃப்ட் சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து உங்களுக்கு ஒவ்வொரு செமஸ்டரும் பார்த்தீங்கன்னா இன்டெல், நெக்கு, ஸோ இவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி செமஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎஸ் ஏஎம்எல் பற்றி அதை பற்றி டூல்ஸ் நிறையா உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் க்ளவுட் ஸ்டோரேஜாக இப்போ நம்பர் 1 யார் இருக்கா, நம்ம யூஸ் பண்ணுற இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் பிஸ்னஸ் நம்பர் 1 யாரும் கேட்டிங்களா? ஸோ ஏடபிள்யூஎஸ் அகாடமி, அமேசான் வெப் சர்வீஸ் நம்ம வந்து சொல்லுவோம். ஏடபிள்யூஎஸ்க்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அமேசான் வெப் சர்வீஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1ல வந்துருக்காங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ன்றது என்னன்னா உங்களுக்கு ஒரு எம்என்சி கம்பெனி வந்து கிளாஸ் நடத்தி ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் சிஎஸ்சி மட்டும் படிக்காமல் சிஎஸ்சியை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்டேட்டட் வெர்ஷன் இப்போ 2024 எப்படி இருக்குது, 25 எப்படி இருக்குது, அப்போ என்ன ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பிளேஸ்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது இப்போ நீங்களும் சிஎஸ்சி படிச்சிருக்கீங்க, நானும் சிஎஸ்சி படிச்சிருக்கேன். நம்ம 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி வேலைக்கு போகிறோம் அப்படின்னா ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சிஎஸ்சி சர்டிஃபிகேட் மட்டும் தான் இருக்குது. பட் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி படித்த சர்டிஃபிகேட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் வந்து இருக்குன்றப்ப ஃபஸ்ட்டு வந்து உங்களை தான் வந்து ரெஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க, ஃபஸ்ட்டு வந்து உங்களை தான் கூப்பிடுவாங்க. ஸோ அதுதான். ஸோ அந்த மாதிரி படிக்கும்போது இங்கே வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும், நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கோர்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. இப்போ சிஎஸ்சி எடுத்திங்கன்னா அதில் நம்பர் 1 யார் இருக்கா, இப்போ ஒரு எந்த எம்என்சி கம்பெனி சூப்பராக இருக்காங்க, க்ளவுட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 யார் இருக்கா. ஸோ அந்த மாதிரி எல்லா கம்பெனிக்குமே எல்லா கோர்ஸுக்குமே சிஎஸ்சி, ஐடி, ஏடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, இசிஇ, மெக்கானிக்கல், அக்ரிகல்ச்சரல், ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஜினியரிங் கோர்சஸ்மே பார்த்தீங்கன்னா அதில் நம்பர் 1 யார் இருக்காங்களோ அவங்கள வந்து கூட்டு வந்து அதுக்கான கிளப் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ள வச்சுருக்காங்க. மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள் ஐஃபோன், இன்டெல், ஸோ என்இசி, ஓரக்கல் அகாடமி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிட்ட சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுனால நீங்கள் வந்து படிக்கிறதை தாண்டி அடிஷ்னலாக வந்து பண்ண முடியும். பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீஸுமே வராது, உங்களுக்கு அந்த டியூஷன் ஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து ஆட் பண்ணுற பாயிண்ட். ஓகே, நம்ம ஏதாவது தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாச்சு. இது நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். ஓகே, இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸ், நமக்கு டீச் பண்ண போகிற ஃபேக்கல்ட்டிஸ் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்காங்க அண்ட் என்ன முடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு டீச் பண்ணுற ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியும் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி முடிச்சுட்டு நமக்கு டீச் பண்ணுறாங்கன்றத ஒரு முக்கியமான பாயிண்டாக சொல்லலாம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லா கோர்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடெக் வரும். நீங்கள் சிஎஸ்சி, ஐடி, ஏடிஎஸ், ஏஎம்எல், இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து பிடெக்ன்றது வரும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு ஏசி ஆடிட்டோரியம், ஏசி லைப்ரரி, ஸ்டேஷ்னரி ஸ்டோர், கேன்டீன், 24/7 எமர்ஜென்சி சர்வீஸ், ஆர்ஓ வாட்டர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து உங்களுக்கு 3 டைப்பாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு அப்படி சொல்லி 3 ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு பஸ் டிரான்ஸ்போர்ட்டுமே வந்து இருக்குது. இப்போ பெரம்பலூரில் இருக்காங்க அப்படின்னா பெரம்பலூர் வந்து ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க எல்லா ஏரியாவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் டிரான்ஸ்போர்ட் வந்து பண்ணுறாங்க. நீங்கள் ஹாஸ்டல் தங்க முடியாது நினச்சா கூட நம்ம வந்து அங்கேருந்து பஸ் ஏறி கூட வர முடியும். அந்த பஸ் ரூட்லாம் உங்களுக்கு வேணும், பஸ் ஃபீஸ்லாம் நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பஸ் ரூட்டு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து நேரில் வரணுன்றது அவசியமே இல்லை, எல்லாமே உங்களுக்கு வந்து அவங்க எல்லாமே ஷேர் பண்ணிவிடுவாங்க. ஓகே, இந்த யூனிவர்சிட்டியில் ராகிங்லாம் இருக்கா நிறைய பேர் கேட்பாங்க. ராகிங்லாம் எதுவுமே கிடையாது.
அடுத்து ட்ரெஸ் கோடிங் என்னன்னு கேட்பீங்க. உங்களுக்கு வந்து ட்ரெஸ் கோடிங் பார்த்தீங்கன்னா கேஷுவல் அண்ட் ஃபார்மல் ட்ரெஸ் கோடிங் வந்து பண்ணுறாங்க. மொபைலாக யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸை டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது, யாரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. தெரியாமல் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? மற்றபடி இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இங்கே ஹாஸ்டல் எந்த மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 80,000 வந்து ஃபீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பார்த்தாச்சு. அண்ட் முக்கியமான விஷயம் கல்ச்சுரலாக எப்படி இருக்கும் சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ கல்ச்சுரலை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சூப்பராக செலிப்ரேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ அனந்தரா, நக்ஷத்ரா, பொங்கல் செலிப்ரேஷன், ஓணம் செலிப்ரேஷன், இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக செலிப்ரேஷன் வந்து பண்ணுவாங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி நம்ம ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சு. இந்த யூனிவர்சிட்டி பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு நினச்சிங்கன்னா அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சொல்லுவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் அடுத்து எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எந்த காலேஜோட அப்டேட் வேணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு அப்டேட் சந்திக்கலாம். தேங்க்யூ.